பனை தேடி விதைப்போம் கோடி. டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை மூலம் இன்னைக்கு டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய 88வது பிறந்த நாளை ஒட்டி பனை விதைகள் விதைக்கலான்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் பகுதி இரும்புலியூர் ஏரி கரையோரத்தில் பனை விதைகளை வந்து நட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 50% பனை விதைகள் நட்டாச்சு. நம்ம கூட வந்து டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை தலைவர் நிறுவனர் திரு ஜெயராமன் ஐயா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவோட 88வது பிறந்தநாளை முன்னிட்டு வந்து நம்ம இந்த இரும்புலியூர் ஏரியை சுற்றிலும் வந்து பனை விதைகள் நடவு செய்திருக்கோம். நம்ம பாரம்பரியம், நம்ம தமிழ்நாட்டினோட அடையாளம் மிக குறைந்த அளவில் இருக்கிறதுனால அதில் அதிகப்படுத்தும் நோக்கில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஐயாவோட நினைவு நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மரக்கன்று இதே ஏரிகளை சுற்றி வந்து மரக்கன்றுகளும் நடவு செஞ்சிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் மிக சிறப்பாக வாழ்ந்துட்டு வருது. அந்த காணொலியை நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன். அடுத்தபடியாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு வந்து வேலைகள் வந்து நிறைவேற்றிருக்கு. இளைஞர்கள் வந்து நல்ல சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன நினைவு நாள் அன்றைக்கி நட்ட மரங்கள் இதே இரும்புலியூர் ஏரிக்கரையில் வந்து நட்ட மரம் இது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இது உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இலுப்பை இது அருமையாக வளர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இதுவும் நம்ம ஐயாவோட நினைவு நாளுக்கு பண்ணது. இந்த மாதிரி வந்து ஏரிக்கரையோரம் வந்து நிறைய வச்சோம். நினைவு நாள், இந்த மாதிரி பிறந்த நாளில் வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும், செம்மரம் நம்ம வச்சது அவ்வளோ பெருசாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா மகாக்கனி இந்த மரம் மூடிடுப்பா. அதான் எல்லாம் முடி வீடியோவா தள்ளி விட்டுல பாம்புடா. என்ன இது இப்படி சேர்த்து போட்டு அதையில போட்டா அதான் இந்த ஆண்டோட பார்த்தீங்கன்னா 90% வந்து பனை வச்சு ஏன் வந்து ஏரிக்கரையில் வந்து நம்ம பனை விதை நடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சில் பனை விதைகள் பண்ணுறது பார்த்துருக்கோம், ஏரிக்கரையில் பார்த்துருவோம். ஏன் ஏரிக்கரையில் பண்ணணும்னா பனை மரத்தோட வந்து அந்த வேர் இருக்குல்ல, அந்த வேர் வந்து இந்த கரையில் வந்து பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை வந்து நிலத்தடி மேலே வத்தினாலும் நிலத்தடியில் வந்து வத்த விடாமல் பண்ணுறது பனைமரத்தோட வேர்கள். அதனால் வந்து கரையோரத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்க்கலாம், கரெக்டாக கரையோரம் வந்து லைனாக இருக்கும். அப்படியே இராணுவ வீரர்கள் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் ரோடு ஓரங்களில் நிற்பாங்க. ஏன் ரோடு ஓரங்களில் அப்படிலாம் இருக்குன்னா, ரெண்டு சைடில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஏரி ஆறு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கரையை வந்து பலப்படுத்த தான் இந்த பனை மரங்கள் நிற்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மண் அரிப்பு, அப்புறம் வந்து இந்த மண் அரிச்சிட்டு ஆற்று தண்ணி வந்து ஊருக்குள்ளே போகாமல் தடுக்கிறது, இது எல்லாமே பனைமரம் பண்ணும். பனைமர வேர்கள் வந்து அவ்வளோ பலமானது. கஜா புயல் எவ்வளோ மரங்கள் விழுந்தாலும் அந்த பனைமரங்கள் கம்பீரமாக நின்னதை எல்லாருமே பார்த்தோம். அது மிகப்பெரிய சாட்சி. அதனால் பனை விதைகளை வந்து அதிகமாக பண்ணுவோம். இப்போ இருக்க சமூகங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளை தொடர்ந்து எவ்வளோ நட முடியுமோ நடுவோம். 100, 1000, 2000 எவ்வளோ பண்ண முடியுமோ நடுவோம். நம்ம சந்ததிகளுக்கு அது திரும்பி கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். பனை மரம், இந்த பனை நாளைய தலைமுறைகள் பணத்தை கொடுத்து நீரை வந்து வாங்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் நாளைய தலைமுறைகளை வளப்படுத்த ஆற்று ஓரம் நிலையம், ஏரிக்கரைகள், அதுக்கப்புறம் சாலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் நட்டு வளர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனை மரமும் இல்லை, பனை தொழிலில் செய்கிறவங்களும் இல்லை, சங்க வளைத்தாது பனை வலையில் தான் வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தமிழை வளர்த்த பனை மரம் இப்போ பார்த்திங்கன்னா பெருமளவில் குறைஞ்சிட்டு வருது. அதோட விழிப்புணர்வு எல்லா சமூக ஆர்வலரும் ஏற்படுத்திட்டு வராங்க.
அது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பனை திருவிழா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக ஏற்படுத்தணும். டாக்டர் அப்துல் கலாம் சமூகநல அறக்கட்டளை சார்பாக பனை தேடி விதைப்போம் கோடி என்ற திட்டத்தின் கீழே ஐயாவோட 88வது பிறந்தநாள் அன்னைக்கு பனை விதை நடவு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பனை மரமும் பனைக்கான பயன்களில் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி பெருமளவில் பனை விதைகளை விதைப்போம். உங்களால் விதைகளை விதைக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் சேகரித்து வைங்க. சேகரித்து நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் சமூகநல அறக்கட்டளை சார்பாக நாங்கள் அதை வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் கலெக்ட் பண்ணிக்குவோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பனை விதை செய்கிறோம். எல்லா ஆர்வலர் சமூக ஆர்வலருக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே வந்து ஒரு வேண்டுகோளாக டாக்டர் அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பாக வைக்கிறோம் நாங்கள். நன்றி.